சொல்கிறாங்களே அடங்கி இருப்பாரான்னு பார்த்தா கர்ணனால் அடங்கியே இருக்க முடியலங்க. அடங்கியே இருக்க முடியல. எப்படியாவது தன்னுடைய பெருமையை தன்னுடைய திறமையெல்லாம் நிலநாட்டணுன்னே நினைச்சார். அடங்கி இருக்கவே அவரால் முடியல. கடைசியாக என்ன பண்ணார், தன்னுடைய திறமையை காமிச்சு துரியோதரனை வசீகரம் பண்ணி துரியோதரனை அவருக்கு மகத நாட்டுக்கு தலைவர் மன்னராக்கி விட்டுட்டார். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அவர் மன்னராகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிறப்பு தெரியாது. சரி, ஓகே. வளர்ப்பு சூத்திர வளர்ப்பு, ஒரு தேரோட்டிக்கு மகனாக வளர்றாரு. யாரும் அவருக்கு குருகுலத்தில் சேர்த்துக்கல. அப்போ என்ன பண்ணார்னா, ஒரு பூணூலை போட்டுக்கிட்டு பரசுராமன்கிட்ட போய் நான் பிராமணன் சொல்லிட்டு சேர்ந்துட்டார். அவர் என்ன பண்ணுவார், பிராமணனுக்கு மட்டுமே சொல்லித்தரேன்னு ஒரு வைராகியத்தோடு இருந்தார் பரசுராமன். அவர்கிட்ட போய் சேர்ந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வலியெல்லாம் இருக்குல்ல, அம்பு பட்டா இது பட்டா வலிக்குது பாருங்க, இந்த மாதிரி அடிப்பட்டா வலி எல்லாராலையும் தாங்க முடியாது. உங்களுக்கே தெரியும், எல்லாராலையும் தாங்க முடியாது. அப்படி அவர் பிராமணன் சொல்லி அவர்கிட்ட கலை கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பரசுராமர் தன்னுடைய சிஷியனான கர்ணனோட தொடையில் படுத்து தூங்குறார். தூங்கிட்டு இருக்கும்போது இவனை மாட்டி விடுறதுக்காக தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு, வண்டு ரூபத்தில் தொடையில் கடிக்க ஆரம்பிக்கிறார், ஓட்ட போடுறார். ஒரு பிராமணனா, உண்மையான பிராமணனா தான் அந்த வலியெல்லாம் பொறுக்க முடியாது, ஐயோ கடிக்குதுன்னு சொல்லிட்டு அலையடிச்சிருப்பார். பரசுராமரோட தூக்கம் கலைஞ்சிருக்கும். ஆனால் அவர் தூக்கம் கலையக்கூடாதுங்கிற இதில் என்ன பண்ணியிருக்காரு, வலியை பொறுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. வலியை பொறுக்க 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 என்ன ஆயிருக்கு, அது ஓட்டையை போட்டுட்டு இந்த பக்கம் வெளியே வந்துடுச்சு. ரத்தம் பீறிட்டு ரத்தம் ஓட ஆரம்பிச்சிச்சு. வெள்ளமாக ஓடும்போது அந்த ஈரத்தில் பரசுராமரோட தூக்கம் கலைஞ்சி போச்சு. தூக்கம் கலைஞ்சதுனால என்ன ஆச்சு, அவர் எழுந்திரிச்சு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய வலியை தாங்க முடியும்னா நீ பிராமணன் கிடையாது, என்கிட்ட பொய் சொல்லிட்டேங்கிறார். இப்போ இதை பற்றிலாம் நான் பேசுகிறேன்னா யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க. வேதங்களில் சாஸ்திரங்களில் இந்த மாதிரி இதிகாசங்களெல்லாம் இருக்கிற உதாரணத்தோடு தான் சொல்கிறேன். இவ்வளோ பேர் வலியை தாங்க முடியுது உன்னாலனா நீ நிச்சயமா சத்திரியன், நீ பிராமணன் அல்லன்னு சொல்லிட்ட. அதனால அவர் சாபம் கொடுத்தாரு. கடைசி நேரத்தில் மந்திரம்லாம் மறந்து போச்சு, அவர் செத்து போனார் அர்ஜுனோட போராடி. சத்திரியனுக்கு இன்னொரு குணம் இருக்கு, வீராப்போடு இருக்கிறது, கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றுறது. இந்த மாதிரி ஒரு குணம் கூட இருக்குது. அவங்களுக்கு வைராக்கியம் முக்கியம். சத்திரியர்களுக்கு வைராக்கியம் முக்கியம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம செத்து போவோன்னு தெரிஞ்சே கர்ணன் கடைசியாக போரிட்டு செத்து போனான்.